வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். 12th காமர்ஸோட ஆன்சர் கீ தான் நம்ம இப்ப பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஏ டைப் பி டைப். ஏ டைப்போட 1 மார்க்கும் பி டைப்போட 1 மார்க்கும் இருக்கு. ஸோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏ டைப்புக்கு உண்டான ஆன்சர். இது வந்து பி டைப்புக்கு உண்டான ஆன்சர். என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கறத கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேட்டிருந்த கொஷின்ஸ் நம்ம எனி 7 எழுதினா போதும். ஸோ இங்க ஆன்சர் கீழே எல்லாத்துக்குமே தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன்ல எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3 பாயிண்ட் இருந்தா 2 மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஓடிசிஐ, நெக்ஸ்ட் ரெமிசர்ஸ், அடுத்து வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரேடிங், அடுத்தது அடல்ட்ரேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஃப் எனி 2 எக்ஸாம்பிள்ஸ், இதே எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதணும்னு கிடையாது. இதுக்கு இதுல நம்ம புக்ல இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். சோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு எனி அதர் ரிலேட்டட் கண்டென்ட், இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ரிலேட்டட் கண்டென்ட் இருந்தாலும் எனி ஒன் இருந்தாலும் நம்ம வந்து 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோட்டிவேஷனுக்கும் அதே மாதிரிதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த 3 பாயிண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பேராகிராஃபே இருக்கு இல்லையா? சோ அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய அதுக்கு ரிலவெண்டடான பாயிண்ட் எது இருந்தாலும். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல ஆன்சர் கீழே இயர் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா அதுக்கு ரிலவெண்டடா இருந்தாலும் மார்க் கொடுக்கலாம்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிஜென்ட் கூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங், அடுத்தது என்டர்பிரினர். இது வந்து பாத்தீங்கன்னா ரிலவெண்டடான பாயிண்ட்ஸ் இருந்தா மார்க் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கம்பல்சரி கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லர் வந்து பாத்தீங்கன்னா எனி 3 நம்ம கண்டிப்பா எழுதியிருக்கணும். எக்ஸ்பிளைன் அப்படின்னு அவங்க குடுக்கல. பட் ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா தான் மார்க் கொடுப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் குடுக்கல. சோ எப்படி மார்க் ப்ரொவைட் பண்றாங்கன்னு தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பில் வந்து பாத்தீங்கன்னா எனி 3 ஹெட்டிங்ஸ் மட்டும் கொடுத்திருக்கான். சோ ஹெட்டிங் எழுதினாவே இதுக்கு மார்க் கண்டிப்பா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா எனி 3 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும். அடுத்தது ஆர்டினரி ரெசல்யூஷனும் வந்து பாத்தீங்கன்னா எனி 3 பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் மார்க்கெட்டர் எனி 3. பட் ஆனா இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் கண்டிப்பா. இப்ப எல்லாமே எனி 3 இருக்கிறது. ஹெட்டிங் இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்க எனி 3 ஹெட்டிங்ஸ் மட்டும் கொடுத்திருக்கான். சோ இதுக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங் மட்டும் இருக்கணும். மீதி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் லிபரலைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கும் மார்க் உண்டுன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து ட்ரோன் என்டர்பிரனர் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் புக்ல இருந்த பாயிண்ட்ஸ் அப்படியே கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து அந்த ரிலவெண்டடான பாயிண்ட்ஸ் இருந்தா மார்க் அப்படிங்கிற மாதிரி எந்த வேர்டும் கொடுக்க கிடையாது. சோ இதுல இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் இருந்தாதான் மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸும் அப்படியே நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து எனி 3 பாயிண்ட்ஸ் இருந்தா மார்க்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன், இப்ப ஹெட்டிங்கும் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் 2 மார்க் வந்து ஹெட்டிங் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஹெட்டிங் மட்டும் இருந்தா 2 மார்க், எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறது பொறுத்து மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ ஹெட்டிங் எழுதினாவே கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் கோர்ட், இது ரிலவெண்டடா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் எனி 5 அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வித் எக்ஸ்பிளைன். மொத்தமாவே 5 அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே சேர்த்து 5 எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். 2 மார்க் கேன் பி ஃபார் ஹெட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஹெட்டிங் எழுதியிருந்தா அவார்ட் ஃபார் த ஹெட்டிங்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு 2 மார்க் அப்படிங்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட், எக்ஸ்பிளனேஷனை பொறுத்து மார்க், ஹெட்டிங்க்கு வந்து உங்களுக்கு 2 மார்க். சோ ஹெட்டிங் மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் இது இருக்கிறதே அப்படிதான் இருக்கு. சோ இதுல எனி 5 பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஎம்பி, இதுல வந்து பாத்தீங்கன்னா
எனி 5 பாயிண்ட்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இத எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் ஆஃப் மார்க்கெட்டிங்லயும் வந்து ஹெட்டிங்க்கு வந்து 2 பாயிண்ட்ஸும், எக்ஸ்பிளைன் பண்றத பொறுத்தாப்புல மார்க் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வேலிட் என்டோர்ஸ்மென்ட் வந்து பாயிண்ட்ஸ் குடுத்திருக்காங்க. இதுல எனி 5 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங். ஃபினான்ஷியல் மார்க்கெட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிங்க்கு 2 மார்க் அண்ட் தென் ரிலவெண்டடான எக்ஸ்பிளனேஷனுக்கு பொறுத்தாப்புல மார்க் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட். டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் வந்து ஹெட்டிங் குடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ஹெட்டிங் இருக்கிற கொஸ்டின் எல்லாத்துக்குமே நீங்க ஹெட்டிங் மட்டும் படிக்கிற கேட்டகரியில இருக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா கூட நீங்க 5 மார்க் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரியா உங்களுக்கு 2 மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எல்லா கொஸ்டினுக்குமே பாருங்க மேக்ஸிமம் அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே உங்களுக்கு ஹெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரியா வந்து 2 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிஏ இது வந்து பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு நம்ம புக்லயே. ஸோ இது வந்து பாயிண்ட்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க எனி 5 பாயிண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்சைட் கொஸ்டின்ஸ் இது வந்து அடுத்து என்எஸ்டிஎல் இது வந்து புக் பேக் தான். இதுல வந்து அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டுலயும் சேர்த்தி. இல்ல அது ரிலவெண்டடா இருக்கக்கூடிய கான்செப்ட் இருந்தாலும் ரிலேட்டடா இருந்துச்சுன்னா மார்க் கொடுக்க சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்டர்பிரினர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 ஹெட்டிங்ஸ் எனி 5 வித் ஸ்மால் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் வித் சம் எக்ஸ்பிளனேஷன் இருந்தா மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் கீ, பப்ளிக் ஆன்சர் கீ. ஸோ நீங்க எழுதிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறது. பேஸ்ட் ஆன் தட் உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து எப்படி என்ன 1 மார்க் கொடுப்பாங்களா 2 மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கும். ஸோ நீங்க எழுதிருக்கிறத பொறுத்து ஒரு அசம்ஷன்ல எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கறது ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 2 மார்க் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஈஸியாவே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் விட 5 மார்க்ல ஸ்கோர் பண்றதுக்கு அதிகமா தான் இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் அண்ட் தென் எக்ஸ்பிளனேஷன் இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்க வெறும் ஹெட்டிங்கை மட்டும் எழுதி வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்குமே 2 மார்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் பிஸ்னஸ் மேத்ஸ், தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் 12th ஆன்சர் கீ எல்லாமே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.